Hello. Good morning, aspirants. Welcome to Score Clever's Daily Editorial Analysis. நான் உங்க மலர். இன்னைக்கு செப்டம்பர் 11, 2025. வழக்கம் போல The Hinduல வந்த 2 எடிட்டோரியல்ஸையும் இங்கிலீஷ்ல படிச்சு அதுக்கு நம்ம ஸ்டைல்ல தமிழ்ல அர்த்தம் பார்க்கலாமா? ரெடி? லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் எடிட்டோரியலோட தலைப்பு ஜெனரேஷனல் ரேஜ் ஆன் தி அப்ஹிவல் இன் நேபாள். ரேஜ்னா கோபம். ஜெனரேஷனல் ரேஜ்னா ஒரு தலைமுறையோட கோபம். இது நேபாள நடக்கிற அப்ஹிவல், அதாவது ஒரு பெரிய கிளர்ச்சி, ஒரு கொந்தளிப்பு பத்தினது. சப்ஹெட்டிங் என்ன சொல்லுது? வயலண்ட் நிகிலிசம் ஃபாலோயிங் கவர்மெண்ட் கிராக்டவுன் த்ரெட்டன்ஸ் டெமோக்ரஸி இன் நேபாள். கவர்மெண்டோட கிராக்டவுன், அதாவது கடுமையான நடவடிக்கைக்கு பிறகு வந்த இந்த வயலண்ட் நிகிலிசம்னா எல்லாத்தையும் நிராகரிக்கிறது, எது மேலேயும் நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை. இந்த வன்முறையான மனநிலை நேபாளோட டெமோக்ரஸி, அதாவது ஜனநாயகத்தையே பயமுறுத்துதுன்னு சொல்றாங்க. வாங்க உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். The upheaval that swept Nepal on Tuesday, அதாவது செப்டம்பர் 9, 2025 செவ்வாய்க்கிழமை நேபாள உலுக்கிய அந்த பெரிய கிளர்ச்சி, with protesters torching parliament, the Supreme Court, political residences and media offices while releasing prisoners. அதுல protesters, அதாவது போராட்டக்காரங்க பார்லிமெண்ட், சுப்ரீம் கோர்ட், அரசியல்வாதிகளோட வீடுகள், மீடியா ஆஃபீஸஸ் எல்லாத்துக்கும் தீ வச்சு சிறையில இருந்தவங்களையும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. Cannot be dismissed as a natural reaction to the previous day's crackdown that killed 19 young demonstrators. இத முதல் நாள் கவர்மெண்ட் எடுத்த நடவடிக்கையில 19 இளம் போராட்டக்காரங்க கொல்லப்பட்டாங்களே, அதுக்கு ஒரு இயல்பான எதிர்வினைன்னு சொல்லி ஒதுக்கிட முடியாது. These actions following Prime Minister K.P. Oli's resignation. பிரதமர் K.P. Oli ராஜினாமா செஞ்சதுக்கு அப்புறம் நடந்த இந்த சம்பவங்கள் reveal a violent nihilism that threatens to undo Nepal's hard-won democratic gains. ஒரு வன்முறையான எதுமேலேயும் நம்பிக்கை இல்லாத மனநிலையே காட்டுது. இது நேபாள் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின ஜனநாயக உரிமைகளையே இல்லாம ஆக்கிடும்னு பயமுறுத்துது. The Gen Z protests were born out of frustration with Nepal's chronic political dysfunction. இந்த Gen Z போராட்டங்கள் நேபாளோட நாள்பட்ட அரசியல் சீர்கேடு மேல ஏற்பட்ட விரக்தியிலிருந்து தான் உருவாகிருக்கு. Less than 2 decades after the triumphant Jan Andolan 2 of 2005. 2005ல நடந்த வெற்றிகரமான ஜன் ஆந்தோலன் 2 புரட்சிக்கு அப்புறம் 20 வருஷம் கூட ஆகல. Overthrow absolute monarchy and promised a Naya Nepal. அந்த புரட்சி முழுமையான முடியாட்சியை தூக்கி எறிஞ்சு ஒரு புதிய நேபாளத்தை உருவாக்குன்னு வாக்குறுதி கொடுத்துச்சு. ஆனா இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க நிலையற்ற தன்மையும் சுயநலமான ஆட்சியையும் மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. Since the 1990s, Nepal has cycled through 13 heads of government across 13 tenures. 1990கள்ல இருந்து நேபாள்ல 13 பிரதமர்கள் பல 30 தடவை மாறி ஆட்சி பண்ணிருக்காங்க. The leaders of mainstream Nepali Congress, CPN-UML and CPN-Maoist Center have prioritized unethical alliances over electoral mandates. முக்கிய கட்சிகளான நேபாளி காங்கிரஸ், CPN-UML and CPN-Maoist சென்டரோட தலைவர்கள் மக்கள் கொடுத்த தீர்ப்பை விட நேர்மையற்ற கூட்டணிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. Leaders such as K.P. Oli and Sher Bahadur Deba showed little inclination in supporting Jan Andolan 2 and the Constituent Assembly process in the 2000s. K.P. Oli, ஷேர் பகதூர் தேபா மாதிரியான தலைவர்கள் 2000கள்ல நடந்த அந்த ஜன் ஆந்தோலன் 2 புரட்சிக்கோ அரசியலமைப்பு சபை உருவாக்கத்துக்கோ பெரிய ஆதரவு காட்டல. While Maoist leader Pushpa Kamal Dahal has prioritized staying in power. அதே சமயம் Maoist தலைவர் புஷ்ப கமல் தஹால் எப்படியாவது பவர்ல இருக்கணும்ன்றதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. The consequences are stark. இதோட விளைவுகள் ரொம்ப அப்பட்டமா தெரியுது. The economy banks on remittances leading to significant youth out-migration. பொருளாதாரம் வெளிநாட்டுல இருந்து வர பணத்தை நம்பி இருக்கு. இதனால இளைஞர்கள் பெருமளவுல நாட்டை விட்டு வெளியே போறாங்க. Soaring unemployment and failure of diversification in a country that the UN calls least developed. வேலையில்லா திண்டாட்டம் விண்ண முட்டுது. ஐக்கிய நாடுகள் சபையால குறைந்த வளர்ச்சியடைந்த நாடுன்னு சொல்லப்படுற ஒரு நாட்டுல பொருளாதாரத்தை பன்முகப்படுத்த தவறிட்டாங்க. The disillusionment resulting from an entire generation growing up watching its country's potential squandered has now birthed new political forces. தன்னோட நாட்டோட வளம் வீணடிக்கப்படுவதை பார்த்து வளர்ந்த ஒரு முழு தலைமுறைக்கும் ஏற்பட்ட ஏமாற்றம் இப்போ புதிய அரசியல் சக்திகளை உருவாக்கியிருக்கு. They include ராஷ்டிரிய ஸ்வதந்திரா பார்ட்டி and independents such as Kathmandu Mayor Balendra Shah. அதுல ராஷ்டிரிய ஸ்வதந்திரா பார்ட்டி, காட்மண்டு மேயர் பாலேந்திர ஷா போன்ற சுயேட்சைகள்லாம் இருக்காங்க. ரிஃப்ளெக்டிங் அ ஜென்யூன் பப்ளிக் ஹங்கர் ஃபார் அல்டர்னேட்டிவ்ஸ். மாற்று அரசியல் வேணும்னு மக்கள் உண்மையிலே விரும்புறதை இது காட்டுது. However, some positions assumed by these new voices raise concerns. ஆனா இந்த புதிய தலைவர்கள் எடுக்கிற சில நிலைப்பாடுகள் கவலையை ஏற்படுத்துது. Mr. Shah's call to dissolve the parliament rather than for a caretaker government leading to elections. தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்தை கலைக்க சொல்லி மிஸ்டர் ஷா கேட்கிறாரு. தேர்தலுக்கு வழிவகுக்கும் ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்டை கேட்காம suggest either democratic immaturity or more dangerously a willingness to abandon democratic norms. இது அவரோட ஜனநாயக முதிர்ச்சியின்மையை காட்டுது. இல்லனா இன்னும் ஆபத்தா சொல்லணும்னா ஜனநாயக நெறிமுறைகளையே கைவிட தயாரா இருக்காருன்னு காட்டுது.
Bangladesh's recent upheaval that led to democratic backsliding offers a cautionary tale. பங்களாதேஷ்ல சமீபத்துல நடந்த கிளர்ச்சி ஜனநாயகத்துல ஒரு பின்னடைவை ஏற்படுத்துச்சு. அது ஒரு எச்சரிக்கை கதை. Nepal must not mistake the destruction of state and civil society institutions to be democratic renewal. அரசு மற்றும் சமூக அமைப்புகளை அழிப்பது ஜனநாயக மறுமலர்ச்சின்னு நேபாள் தப்பா நினைச்சிக்க கூடாது. The crisis demands stabilization and long-term constitutional reform that fulfill the promises made before the Constituent Assembly process. இந்த நெருக்கடிக்கு ஒரு ஸ்திரத்துவமும் நீண்டகால அரசியலமைப்பு சீர்திருத்தமும் தேவை. அரசியலமைப்பு சபை உருவாக்கத்துக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். பட் which were diluted by the time the constitution was written. ஆனா அந்த வாக்குறுதிகள் அரசியலமைப்பு எழுதப்பட்டப்போ நீர்த்து போயிடுச்சு. A presidential system with direct elections and accountable to an elected parliament could break the cycle of instability. நேரடி தேர்தலோட ஒரு ஜனாதிபதி ஆட்சி முறை, அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றத்துக்கு பதிலளிக்கிற மாதிரி இருந்தா இந்த நிலையற்ற சுழற்சியை உடைக்க முடியும். பட் கான்ஸ்டிடியூஷனல் ரீஃபார்ம் மீன்ஸ் நத்திங் வித்தவுட் இமீடியட் பீஸ். ஆனா உடனடி அமைதி இல்லாம அரசியலமைப்பு சீர்திருத்தத்தால எந்த பிரயோஜனமும் இல்ல. The Nepali army must step forward to create space for civilian democratic actors to reassert control and chart reform. அரசியலமைப்பு மக்கள் பிரதிநிதிகள் கட்டுப்பாட்டை எடுத்து சீர்திருத்தங்களை கொண்டு வர ஒரு இடத்தை உருவாக்கி கொடுக்கணும் நேபாளி ராணுவம். The alternative, that is, allowing violent nihilism to masquerade as democratic renewal, risks destroying the very foundations upon which any Naya Nepal must be built. இதுக்கு மாற்று வழி என்னன்னா, இந்த வன்முறையான நம்பிக்கை இல்லாத மனநிலையை ஜனநாயக மறுமலர்ச்சின்னு சொல்லி ஏமாத்திக்கிறது. அப்படி செஞ்சா எந்த நயா நேபாள உருவாக்கணுமோ அதோட அடித்தளத்தையே அழிச்சிடும். சரி, ஒரு சின்ன பிரேக். ஆஸ்பிரன்ஸ், இங்கிலீஷ் வொக்காபுலரில கஷ்டப்படுறீங்களா? idioms and phrases, phrasal verbs எல்லாம் படிச்சாலும் மறந்து போகுதா? இனி அந்த கவலையே வேணாம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து எங்க ஸ்கோர் கிளவர் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. இதுல இருக்கிற யூனிக் லேர்னிங் டெக்னிக் மூலமா நீங்க ஒரு தடவை படிச்சா போதும், வாழ்க்கையில மறக்கவே மாட்டீங்க. வொக்காபுலரிய மனப்பாடம் பண்ற கஷ்டத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. டவுன்லோட் ஸ்கோர் கிளவர் நவ. Alright, let's jump to the second editorial. Title: Man of Faith on C.P. Radhakrishnan, Vice President Elect of India. Man of Faith அப்படின்னா கொள்கை மீது நம்பிக்கை கொண்ட மனிதர்னு சொல்லலாம். இது இந்தியாவோட துணை ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்ட C.P. ராதாகிருஷ்ணன் அவர்களை பத்தினது. சப்ஹெடிங்: The new vice president can help end combative hostilities in the ராஜ்யசபா. புதிய துணை ஜனாதிபதி ராஜ்யசபால நடக்கிற சண்டை சச்சரவுகளை குறைக்க உதவ முடியும்னு சொல்றாங்க. Let's see. C.P. ராதாகிருஷ்ணன், 68, who joined the ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங் RSS as a teenager. 68 வயசான C.P. ராதாகிருஷ்ணன் தன்னோட டீனேஜர் வயசுல RSSல சேர்ந்தவர். has been elected as the Vice President of India, இந்தியாவோட துணை ஜனாதிபதியா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. Marking another attempt by the Bharatiya Janata Party to link its version of nationalist ideology with the Sangh Parivar agenda. இது பாரதிய ஜனதா கட்சி தன்னோட தேசியவாத சித்தாந்தத்தை சங் பரிவார் கொள்கைகளோட இணைக்க எடுக்கிற இன்னொரு முயற்சி. Mr. Radhakrishnan was a member of the TN Janasangh Executive Committee by 1974. திரு ராதாகிருஷ்ணன் 1974லேயே தமிழ்நாட்டோட ஜனசங் காரியகாரி குழுவுல உறுப்பினரா இருந்தாரு. A time when the Sangh Parivar's presence in தமிழ்நாடு was marginal. அந்த டைம்ல தமிழ்நாட்டுல சங் பரிவார் அமைப்புக்கு பெரிய செல்வாக்கு இல்ல. And his political affiliation was clearly inspired by ideology than careerism. அதனால அவரோட அரசியல் ஈடுபாடு பதவி ஆசையால இல்லாம கொள்கையால ஈர்க்கப்பட்டதுன்னு தெளிவா தெரியுது. On September 9, 2025, he became the Vice President of India. செப்டம்பர் 9, 2025ல அவர் இந்தியாவோட துணை ஜனாதிபதி ஆனாரு. A reward for his ideological fealty on one hand, ஒரு பக்கம் இது அவரோட கொள்கை விசுவாசத்துக்கு கிடைச்ச பரிசு, and as a milestone in his journey of the RSS on the other. இன்னொரு பக்கம் RSSல அவரோட பயணத்துல இது ஒரு மைல்கல். He secured 452 out of 752 valid votes, மொத்தம் 752 செல்லுபடியான வாக்குகள்ல 452 வாக்குகள் வாங்கினாரு. And defeated Justice B. Sudarshan Reddy from the India bloc by 152 votes. இந்தியா கூட்டணியை சேர்ந்த நீதிபதி பி. சுதர்ஷன் ரெட்டியை 152 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு. He was elected to the Lok Sabha twice from Coimbatore in 1998 and 1999. அவர் 2 தடவை லோக்சபாக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 1998 மற்றும் 99ல கோயம்புத்தூர்ல இருந்து. As a BJP candidate supported by AIDMK and then the DMK. முதல்ல அதிமுக ஆதரவோடையும் அப்புறம் திமுக ஆதரவோடையும் BJP வேட்பாளரா ஜெயிச்சாரு. He served on parliamentary committees and a special committee investigating a stock market scam.
அவர் நாடாளுமன்ற குழுக்களையும் பங்கு சந்தை ஊழலை விசாரிக்கிற ஒரு சிறப்பு குழுலையும் பணியாற்றியிருக்காரு. He also represented India at the UN General Assembly. ஐக்கிய நாடுகள் பொதுசபையில இந்தியாவோட பிரதிநிதியாவும் இருந்திருக்காரு. From 2004 to 2007 as BJP State President, 2004 2007 வரைக்கும் பிஜேபி மாநில தலைவரா இருந்தப்போ he undertook a 93 days ரத்த யாத்ரா 93 நாட்கள் ரத யாத்ரா ஒன்னு நடத்தினாரு. Advocating river linking, ending untouchability, countering terrorism and promoting a uniform civil code. நதிநீர் இணைப்பு, தீண்டாமை ஒழிப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு, பொது சிவில் சட்டம் ஆகியவற்றை வலியுறுத்தி ரத யாத்ரா ஒன்னு நடத்தினாரு. As the Governor of Jharkhand 2023 and Maharashtra 2024, Mr. Radhakrishnan expanded his administrative experience and enhanced his political stature. ஜார்க்கண்ட் 2023 மற்றும் மகாராஷ்டிரா 2024 ஆளுநர்களா இருந்தப்போ திரு ராதாகிருஷ்ணன் தன்னோட நிர்வாக அனுபவத்தை விரிவுபடுத்திக்கிட்டாரு, அரசியல் செல்வாக்கையும் அதிகரிச்சுக்கிட்டாரு. But his new role will be a different kettle of fish. ஆனா அவரோட இந்த புதிய பதவி a different kettle of fish, அதாவது முற்றிலும் வித்தியாசமான ஒரு சவாலா இருக்கும். As the VP, he will also function as the chairman of the Rajya Sabha. துணை ஜனாதிபதியா அவர் ராஜ்யசபாவோட தலைவராவும் செயல்படுவாரு. Which will test his political acumen. இது அவரோட அரசியல் சாதுரியத்தை சோதிக்கும். He has spoken in support of federalism and smoother center-state relations in the past. அவர் முன்னாடி கூட்டாட்சி தத்துவத்துக்கும் சுமூகமான மத்திய மாநில உறவுகளுக்கும் ஆதரவா பேசியிருக்காரு. But the general inclination of the BJP and the RSS is towards a centralization of power. ஆனா பிஜேபி மற்றும் ஆர்எஸ்எஸோட பொதுவான சாய்வு அதிகாரத்தை மையப்படுத்துறதுல தான் இருக்கு. The role of parliament has weakened in recent years. சமீப வருஷங்கள்ல நாடாளுமன்றத்தோட பங்கு பலவீனமாயிருக்கு. Even as the executive has expanded its power to unprecedented levels. அதே சமயத்துல நிர்வாகத்துறை தன்னோட அதிகாரத்தை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு விரிவுபடுத்தியிருக்கு. The Rajya Sabha has been particularly undermined by arbitrary classification of bills as finance bills that do not require its approval. ராஜ்யசபா ரொம்பவே பலவீனப்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா சில மசோதாக்களை தன்னிச்சையா நிதி மசோதாக்கள்னு வகைப்படுத்தி ராஜ்யசபாவோட ஒப்புதல் இல்லாமையே நிறைவேற்றாங்க. The concept of the Rajya Sabha as a council of states existed more in theory than in practice always. ராஜ்யசபா ஒரு மாநிலங்கள் அவைன்ற கருத்து எப்போதுமே நடைமுறையை விட கோட்பாட்டுல தான் அதிகமா இருந்துச்சு. But its deliberate erosion is a recent development. ஆனா வேணும்னே அதோட மதிப்பை குறைக்கிறது சமீபத்திய வளர்ச்சி. The relationship between the government and the opposition has become hostile and toxic in recent years. சமீப வருடங்கள்ல அரசாங்கத்துக்கும் எதிர்க்கட்சிக்கும் இடையிலான உறவு ரொம்ப விரோதமாவும் நச்சுத்தன்மையோடவும் மாறிடுச்சு. Even parliamentary committees have become battlegrounds of senseless rhetoric rather than platforms of thoughtful deliberations. நாடாளுமன்ற குழுக்கள் கூட ஆழ்ந்த விவாதங்களுக்கான இடமா இல்லாம அர்த்தமற்ற வார்த்தை போர்களுக்கான களமா மாறிடுச்சு. Mr. Radhakrishnan has his task cut out. திரு ராதாகிருஷ்ணனுக்கு முன்னாடி ஒரு பெரிய சவால் காத்துட்டு இருக்கு. With his affable demeanor, அவரோட இணக்கமான நட்பான குணத்தோட, he just might be able to nudge the government and the opposition towards better cooperation and less combativeness. அவரு அரசாங்கத்தையும் எதிர்க்கட்சியையும் ஒரு சிறந்த ஒற்றுமைக்கும் குறைந்த சண்டைக்கும் மெதுவா தள்ள முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. And that's a wrap for today's editorials. ரெண்டுமே ரொம்ப முக்கியமான இஷ்யூஸை பத்தி பேசுச்சு. சரி, போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். நீங்க எல்லாரும் த IPL for எடிட்டோரியல் vocabularyக்கு தயாரா? எஸ், நம்ம ஸ்கோர் கிளவர்ஸ் நடத்துற எடிட்டோரியல் vocab லீக் குவிஸ் தினமும் சாயங்காலம் 7 மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல லைவா நடக்கும். அன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண எடிட்டோரியல் vocabularyல இருந்து தான் கொஸ்டின்ஸ். மாசம் லீக் நடக்கும். ஸ்கோர்ஸ், ரிவார்ட்ஸ் எல்லாம் உண்டு. சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க? இப்பவே டெலிகிராம்ல @vocab_leaguக்கு போய் ஜாயின் பண்ணுங்க. லெட்ஸ் மேக் லேர்னிங் ஃபன். நான் உங்க மலர் ஃப்ரம் ஸ்கோர் கிளவர். நாளைக்கு சந்திப்போம். பை பாய்.